சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. இன்னைக்கான கணக்கு டாபிக், அதாவது லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் கணக்கு 3வது பிடிஎஃப்க்கு வந்தாச்சு. இன்னைக்கான தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நேர் மற்றும் எதிர் மாறல், நேர் மற்றும் எதிர் விகிதங்கள். இந்த தலைப்பில் 100% ஒரு கேள்வி உறுதிங்க. அதுவும் டைரக்ட் கொஸ்டினாகவே இருக்கும். ஏன்னா புத்தகத்தில் அதிக கணக்குகள் இருக்கு. இந்த நேர் மற்றும் எதிர்மாறல் எங்கே சார் இருக்கு நம்ம சிலபஸில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நம்ம சிலபஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் 3வது ரோமன் லெட்டர் பாருங்க. அதில் காலம் மற்றும் வேலை ஹைலைட் பண்ணியிருக்கேன் இல்லையா? இந்த டைம் அண்ட் ஒர்க்குக்குள்ளே தான் சப் டாப்பிக்காக நேர் மற்றும் எதிர்மாறல், நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் இருக்கு. சரிங்களா? இதில் நேர் மற்றும் எதிர்மாறல் வந்து பார்த்தீங்கன்னா 8th நியூ புக்கில் இருக்குதுங்க. மொத்தம் ஒரு 17 கணக்கு நீங்கள் பார்த்தாவே போதும். சரிங்களா? அதுக்கு அடுத்ததா நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் தான் நிறைய இருக்குது. 7th நியூ புக்கில் இருக்குது. நேர் விகிதத்தில் ஒரு 25 கணக்கு நடத்திட்டேன். அதுக்கடுத்தது எதிர் விகிதத்தில் ஒரு 16 கணக்கு 100% ஷார்ட்கட்டில் நடத்தி முடிச்சாச்சு. ஓவராலாக 58 கணக்கு நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்கட்டாக எடுத்து கொடுத்துட்டேன். நீங்கள் இந்த 58 கணக்கு மட்டும் நீங்கள் பார்த்தாவே போதுங்க. கன்ஃபார்மாக ஒரு கேள்வி உறுதி அப்படின்றதுக்கு கடந்த 10 வருஷ குரூப் 2 கொஷினை அனலைஸ் பண்ணி பார்க்கையில் 2022 குரூப் 2ல் 2 கேள்வி, 19 குரூப் 2ல் 2 கேள்வி, 18, 17, 16 குரூப் 2ல் தலா ஒரு கேள்வி, 15 குரூப் 2ல் 2 கேள்வி, 14 குரூப் 2ல் ஒரு கேள்வி. அப்போ எந்த கடந்த 10 வருஷத்தில் எந்த குரூப் 2 கொஸ்டின் எடுத்துக்கிட்டாலும் இந்த தலைப்பில் ஒரு கணக்கு இருக்கும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது வரக்கூடிய குரூப் 2ல் எடுத்துருவானா? கேட்க மாட்டானா? நீங்களே யோசித்து பாருங்க. கண்டிப்பாக கேட்பான். என்ன ஈஸியாக கேட்கறது கொஞ்சம் டஃப்பாக கேட்பானே தவிர பட் இந்த தலைப்பு இல்லாமல் இருக்கவே இருக்காது. சரிங்களா? அதுவும் 2 கணக்கு வரைக்கும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நீங்களே யோசித்து பார்த்துக்குங்க. இதில் 2 சொன்னேன் இல்லையா? அதாவது 8th புக்கில் நேர் மற்றும் எதிர் மாறல் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? முக்கியமாக இந்த பிடிஎஃப் வந்து நான் பிடிஎஃபாகவே ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். எப்படி டவுன்லோட் பண்ணுன்றது வீடியோ எண்டில் சொல்கிறேன். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா? இந்த 8th புக்கில் இருக்கிற நேர் மற்றும் எதிர் மாறல் ரொம்ப முக்கியங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் இங்கே பாருங்கள், 2022 குரூப் 2ல் ஒரு கேள்வி, 19 தாங்க கேட்கல. மீதி எல்லா குரூப் 2லையுமே நேர் மற்றும் எதிர்மாறலேருந்து தான் கொஷின் கேட்குறாங்க. புரியுதுங்களா? தெளிவாக புரியுதுங்களா? நான் அந்த கொஷினே உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்குங்க. அப்போ மஸ்ட்டு நேர் மற்றும் எதிர்மாறல். சரிங்களா? அதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டைப் 1 டைப் 2ன்னு 2 வீடியோ தான் போட்டிருக்கேன். இந்த டைப் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், இந்த கணக்கு கூட இருக்குது பாருங்கள். இது 8th நியூ புக்கில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் வச்சுருப்பேன். 48 ஆண்கள் ஒரு வேலையை நாள் ஒன்றுக்கு 7 மணி நேரம் வேலை செய்து 24 நாளில் முடிப்பாங்க. அப்போ 28 ஆண்கள் அதே வேலையை நாள் ஒன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருப்பான். அதாவது ஆட்கள், நாட்கள், நேரம், இந்த 3 மட்டுமே கேட்டால் எப்படி போடணும் அப்படின்னு ஒரு 6 கணக்கு நடத்தியிருப்பேன். சரிங்களா? அந்த 6 கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 2016 குரூப் 2ல் ஒரு கேள்வி கேட்டிருக்கான். 2018 அதே கேள்வி 2021 டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டு வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த 2 கேள்வி இதில் இருக்குது. ஓகேங்களா? அதாவது ஆட்கள், நாட்கள், நேரத்தை பொறுத்து கேட்கக்கூடிய கேள்வி 2 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதற்கான ஷார்ட்கட் வீடியோ இங்கே கொடுத்துட்டேன். நீங்கள் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது டைப் 2ல் எந்த மாதிரி நடத்திருப்பேன்னா ஆட்கள், நாட்கள், நேரம் கூடவே வேலை செஞ்சுருக்கும். ஸோ இந்த 4ம் பொறுத்து கேட்டாங்கன்னா அதை டைப் 2வாக நடத்தி ஒரு 11 கணக்கு நடத்திருக்கேங்க. நீங்கள் கூட பாருங்களேன், 2022 குரூப் 2லையும் 8th நியூ புக்லையும் கேட்டிருப்பாங்க. 5 நபர்கள் 5 வேலையை 5 நாளில் செஞ்சு முடிப்பாங்க. எனில் 50 நபர்கள் 50 வேலையை எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பாங்க. அப்போ இந்த வேலையை பொறுத்து வரக்கூடிய கணக்கை டைப் 2வாக வச்சுருக்கேன். இதில் ஒரு 11 கணக்கு நடத்திருக்கேன். இந்த 11 கணக்கில் 2022 குரூப் 2, 2014 குரூப் 2, 2015 குரூப் 2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்படியே வாங்க. ஸோ மொத்தம் புது புக்கு, அதுவும் லேட்டஸ்ட் கொஷினாக தான் வச்சுருப்பேன். எதுவுமே வந்து ரொம்ப ஆதி காலத்து கொஷின்லாம் இருக்காது. 2022, 23, 24 எக்ஸாம் கொஷின் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கான ஷார்ட்கட் வீடியோ கொடுத்தாச்சு. ஸோ ஒரு 17 கணக்கு ரொம்ப மஸ்ட்டு.
அது மட்டும் தெளிவாக புரிஞ்சுங்க. 17ல் ஒரு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ரைட்டு. இப்போ அதுக்கு அடுத்ததா நேர் மற்றும் எதிர் விகிதங்கள். இந்த நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் 7th புக்கில் இருக்குன்னு சொன்னேன். இதில் 2022 குரூப் 2ல் ஒரு கேள்வி, 2015 குரூப் 2ல் ஒரு கேள்வி, இன்னும் இதில் 2019 குரூப் 2ல் 2 கேள்வியே கேட்டான். அப்போ வரக்கூடிய குரூப் 2லையும் 2 கேள்வி கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா புத்தகத்தில் நிறைய கணக்குகள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40 கணக்கு இருக்குதுங்க. சரிங்களா? 40 கணக்கு தகுந்த மாதிரி எக்ஸாமில் நிறைய கேட்கல, அதனால டைரெக்டாக கேட்பாங்க. ஓகேவா? ரைட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா நேர் விகிதத்தில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 கணக்கு நடத்தியிருப்பேன். அதில் ஒரு கணக்கு 2022 குரூப் 2ல் கேட்டிருப்பான். ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் ஒரு புத்தகத்தை படிக்கும் ஒருவர் 20 பக்கங்களை படிக்க 2 மணி நேரம் ஆகிறது. அவர் அதே வேகத்தில் அதே புத்தகத்தில் 50 பக்கங்கள் படிக்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சிம்பிளான ஷார்ட்கட்டில் வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருப்பேன். சரிங்களா? அது உங்களுக்கு பார்த்தாவே புரியும். இதில் ஒரு கேள்வி கேட்டிருக்கான் 2022 குரூப் 2ல். சரிங்களா? அப்போது நேர் விகிதத்தில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஓகேங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஷார்ட்கட் வீடியோ கொடுத்துட்டேன். இது 2 வீடியோவை போட்டிருப்பேன். சரிங்களா? ஏன்னா 25 ஒரே முட்டா நத்திரத்தை 2 வீடியோவை போட்டிருப்பேன். மறுபடியும் உங்களுக்கு இன்டிமேஷன் பண்ணுறது என்னென்னா, இந்த 25 கணக்கும் ஒரே டைப்பு தான், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரிலாம் இருக்காது. நீங்கள் ஒரு 25ல் ஒரு 10 கணக்கு நீங்கள் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா, இந்த பிடிஎஃப்பில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கு ஆன்சர் இங்கேயே கொடுத்துட்ருக்கேன், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருக்குன்னா அந்த கணக்கு எடுத்து பார்த்துக்கணும். டவுட் இல்லை, கிளியர்னா கடகடன்னு முடிச்சிடணும். சரிங்களா? அதில் நான் 1/2 மணி நேரம் நடத்திருப்பேன்னா சுத்தமாக தெரியாதவங்களுக்கு 1/2 மணி நேரம் நடத்திருப்பேன். உங்களுக்கு ஒரு ஓவராலாக தெரிஞ்சு போச்சுன்னா விட்டுடலாம். சரியா? புரியுதுங்களா? ரைட்டுங்க. அடுத்தது எதிர் விகிதம். எதிர் விகிதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், 2019 குரூப் 2ல் ஒரு கேள்வி கேட்டிருக்கான். என்ன கேள்வின்னா, ஒவ்வொரு பக்கத்திலையும் 35 வரிகள் கொண்ட ஒரு புத்தகத்தின் மொத்த பக்கங்கள் 120 எனில் ஒவ்வொரு பக்கத்திலும் 24 வரிகள் இருந்தால் அப்புத்தகத்தின் மொத்த பக்கங்களின் எண்ணிக்கை. ஆமாம், இதே மாடம் தானே 2022 குரூப் 2ல் கேட்டிருந்தான். அது நேர்மாறல் சொல்கிறீங்க, இது எதிர்மாறல் சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்த்து தான் புரியும். சரிங்களா? ஸோ 2019 குரூப் 2ல் கேட்டிருக்கான். சரிங்களா? ரைட்டுப்பா. ஸோ அப்படியே நான் வந்துட்டுனா அது பாருங்கள் ஏன்னா 2017 குரூப் 2லேயும் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. 100 ஆண்கள் ஒரு வேலையை 7 நாளில் முடிக்கக்கூடும் எனில் அதே வேலையை 35 ஆட்கள் முடிக்க எத்தனை பேர் தேவை அப்படின்னு 2017 குரூப் 2ல் கேட்டிருக்கான். 2019 2 கேள்வி கேட்டான் இல்லையா, அதை கடைசியாக கொடுத்துருக்கேன். 12 ஆட்கள் ஒரு வேலையை 36 நாட்களில் செஞ்சு முடிப்பாங்க. அதே வேலையை 18 ஆட்கள் எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு 2019 குரூப் 2ல் கேட்டிருக்கான். ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கொஷின் இந்த நேர் மற்றும் எதிர் விகிதம், நேர் மற்றும் எதிர்மாறல்ல உறுதி அப்படின்றதுக்கு தெளிவான ப்ரூஃபோட 100% ஷார்ட்கட்டில் சொல்லி கொடுத்துருக்கேன். சுத்தமாக எனக்கு கணக்கே வராது அப்படின்னு சொல்கிறவங்க கூட எளிமையாக போடுற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஒரு முறை பாருங்களேன். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வீடியோ தான். 5 வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் 5 வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க வேணாம். நேர் மற்றும் அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒரு வீடியோ, ஒரு 5லேருந்து 10 கணக்கு, அது போதும். அதை பார்த்து உங்களுக்கு புரிஞ்சு போல மீதெல்லாம் நீங்கள் போட்டுருவீங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு எளிமையாக இருக்கணும்னு நான் எல்லாத்தையும் நடத்திட்டேன். சரிங்களா? நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ப்ராக்டிக்ஸ் ஓனாக பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எக்ஸாமில் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? புரியுதா நான் சொல்கிறது? நீங்கள் பாருங்கள். ஏதாவது டவுட்டு இது புரியல அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கொடுத்தீங்கன்னா அது நம்ம அந்த கணக்கு மட்டும் தனியாக கூட எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஒரு 10 கணக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட்டாகவும் வைப்போம். அந்த டெஸ்ட் எப்படி சார் எழுதுதுன்னா, நீங்கள் ஒன்றும் இல்லை, கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் கொடுத்துருப்பேன், அதில் ஜாயின் பண்ணுறங்க. ஸோ அதில் தான் இந்த பிடிஎஃப்பும் சென்ட் பண்ணுவேன். அதே மாதிரி அந்த டெஸ்ட்டு கொஷினும் சென்ட் பண்ணுவோம். அதில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் எப்படி டெஸ்ட் எழுதணும், எப்படி உங்கள் மார்க்கை நீங்கள் பிடிஎஃபாக எடுத்துக்கணும், ஒவ்வொரு கணக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்ற டீட்டெயிலாக இருக்கும். நீங்கள் அழகாக அதை பார்த்து ப்ராக்டிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சூப்பர். சரிப்பா, இந்த பிடிஎஃப்பை இப்போ எப்படி டவுன்லோட் பண்ணுறது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் லிங்க்கு கீழே பிடிஎஃப் அப்படின்னு எழுதி வச்சுருப்பேன். பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி தலைக்கு மேலே இருக்கிற சப்ஸ்கிரைபிள் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துலேயே ஹால் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க.
நெக்ஸ்ட்டாக அந்த பிடிஎஃப் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஒரு லிங்க் இருக்கும், வேறு கலரில் இருக்கும், ப்ளூ கலரில். அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் வரும். நம்ம வெப்சைட் வந்தால் ஒன்றும் இருக்காது, 2 விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். அங்கேயே ஓடும் டைமர், 15, 14, 13. 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும். அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு டெய்லியும் ஒரு கணக்கு வர மாதிரி 20 நாள் பிளான் போட்டிருக்கோம். அதில் 3வது நாளுக்கும் நான் கொண்டு வந்துட்டேன். இந்த 3வது நாளில் 2 கணக்குனே சொல்லலாம், சராசரியாக 2 கணக்குனே சொல்லலாம். இருந்தாலும் எவ்வளோ தூரம் உங்களால் நான் புஷ் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியுமோ அவ்வளோ தூரம் புஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ நம்மளுடைய டார்கெட்டு 25க்கு 20 வாங்கணும், சரிங்களா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா கூடவே வரணும், அரசு வேலையோடு போகணும், சரிங்களா? பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.